தாக்குதலுக்கு உள்ளான வடமாநில இளைஞர் இறந்துவிட்டதாக வெளிவந்த தகவல் வதந்தி என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் விளக்கமளித்து உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயிலில் பயணித்த வடமாநில இளைஞர் ஒருவர் 4 சிறுவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 4 மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட நபர் புலம்பெயர் தொழிலாளி அல்ல, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி வந்தவர் எனவும் சென்னையில் ஐஜி அஸ்ரா கார்க் விளக்கம் அளித்தார். 4 சிறுவர்களில் ஒருவர் மட்டும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், 3 பேர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முறைத்து பார்த்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல் எனவும், இளைஞர் வடமாநிலத்தவர் என்பதால் தாக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். போலீஸ் ஆக்ஷன், போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும். இம்மிடியேட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மிடியேட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பழைய ஐபிசியில் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும், கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்திருக்கும், இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே அதான் இன்னொன்று, இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல, அதனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது, அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிடைக்கணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அது எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. தாக்குதலுக்கு உள்ளான வடமாநில இளைஞர் இறந்துவிட்டதாக வெளிவந்த தகவல் வதந்தி என கூறிய ஐஜி அஸ்ரா கார்க், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இளைஞரை தாக்கிய சிறுவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தினார்களா என விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.